வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பருடைய 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட்டாக. இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 336 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் 342 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்தே பல முறை 336 உடைக்க முயற்சி செஞ்சுருந்தாலும் அது பலன் கொடுக்காமல் இறுதியாக 338 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய ஏற்ற இறக்கம் எதுவுமே தெரியல. கடைசி 2 நாளாக பார்த்தோன்னா 336 சப்போர்ட்டாக வச்சுருக்கிறது ஓரளவு செல்லர்ஸுக்கு நெகட்டிவான நியூஸாக அமையுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்றுங்க க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணோம். ஆனால் நம்மளுடைய ட்ரேடிங் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் மார்க்கெட் எந்த ஒரு இண்டிகேஷனும் கொடுக்கல ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு. அதனால் 342 வரைக்கும் மறுபடியும் நீங்கள் செல் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ஹை ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு செல் பண்ணுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் 342 மேலே தொடர்ந்து ப்ரைஸ் போக ஆரம்பிச்சதுன்னா அது பையிங்க்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 332. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.